நெஞ்சம்மா கொஞ்சம் செல்லம்மா ஏ வித்யா, காசாவி எங்க? இந்த வீட்ல ஒண்ணும் வச்ச இடத்துல இருக்காதே. இந்த நேரத்துல எங்க போறீங்க? போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? வந்ததே லேட்டு, நான் ஏதோ வேண்டாத ஆள் மாதிரி. அத வேற நான் சொல்லணுமா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? வேலைக்கு போனதானே தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. எத்தனை பொண்ணுங்க வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பாத்துக்கிறாங்க. இப்போதான் என்னமோ. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்காக என் கெரியரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருந்தா? போதும் போதும், நிறைய தடவை கேட்டாச்சு. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. ஹலோ, சொல்லுடா. கிளம்பிட்டேன். ஒரு 5 minutes வந்துட்டே இருக்கேன். எனக்கு எல்லாம் புரியும். புரியுதுல்ல? ரெண்டு பேர் ரெடியா? ஆன் பண்றேன். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா வம்சம் நீயோ. ஹலோ, எங்க வீட்ல என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி மானத்தை வாங்கிட்டல்ல. எப்ப இவ்வளவு தூரம் போயிட்டியோ, இனி உனக்கு எனக்கும் சரிப்பட்டு வராது. நான் சொல்றது. இட்ஸ் ஆல் ஓவர் பிட்வீன் அஸ். ஹலோ 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 ஹலோ. ஆலம், அங்க பாரு. என்னாச்சு? எழுந்துருங்க, போலாம். வீடு பக்கத்துல தான் இருக்கு, வீட்ல போய் பேசிக்கலாம். மலர், அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. மெதுவா மெதுவா. ரைட் இல்லாமா? சாப்பிடலாமா? இட்லி பிடிக்குமா உங்களுக்கு? நான் வித்யா. ஊர்ல என் பொண்ணுக்கு நான் தான் சூப்பர் மாம். சக்ஸஸ்ஃபுல் கெரியர் ஓரியன்ட் விமன். இருந்தும் எங்களுக்காக ஒரு ஜீவன் கடல் கடந்து கஷ்டப்படுறாருன்ற நம்பிக்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அவர் நேரத்தை வேற யார்கிட்டயோ செலவு செய்கிறாருன்னு. அதை பற்றி கேட்டால் நாங்கள் வேண்டாதவங்களா போயிட்டோம். இனி இவளுக்கு எல்லாமே நான் தான். ஹாய், ஆல் ஓகே? தொடவே இல்ல. ஹே குட்டி, how are you? ஃபைன். என் பேரு கவிதா. உங்க பேர் என்ன? உங்க பேர் கவிதாவா? என் பேர் கவிதா. எஸ் கவிதா. ஏய், நானும் எஸ் கவிதா தான். எங்க அப்பா பேரு சங்கர். இங்க பாரு, இதுதான் என்னோட அப்பா. ஓ, 1 minute. இதான் எங்க அப்பா. அதுக்கு ஜாதக பொருத்தம் மட்டும் இருந்தா போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? 35 வயசு ஆயிடுச்சுன்னா யார் கிடைக்கிறாங்களோ கட்டிக்கணுமா? சாய்ஸ் இருக்க கூடாது, அப்படிதானே? நீ அமைச்ச
சொட்ட தண்ணியும் டிவோர்ஸையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரிஞ்சுக்கோமா? அதுக்கு ரெண்டாம் தரமெல்லாம் எனக்கு போக விருப்பம் இல்ல. வருவா, எனக்கு தெரியும். வேண்டாம், நீ பார்க்க வேண்டாம். நான் யாருக்கும் தடையா இருக்க மாட்டேன். நீ அவளுக்கு பாரு. எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. நான் சத்தியமா தான் சொல்றேன். நான் அப்புறம் பேசுறேன் கிட்ட. நான் அப்புறம் பேசுறேன். ஹாய் பேபி. இதெல்லாம் நம்மளுக்கு புதுசா? ஆ? வா, இவங்க வித்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? மலர், வித்யா இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க. தெரிஞ்சது தானே மதர் தெரேசா 2.0. அக்கா அக்கா எனக்கு கிரேட் கமிஷன் ஃபவுண்டேஷன்ல இருந்து அப்ரூவல் வந்துருச்சு. Wow. எல்லா பேப்பர் ஒர்க்ஸும் முடிஞ்சிருச்சு. இந்த மாச கடைசியிலேயே நான் கனடா போயிடுவேன். பாருங்களேன், இமெயில் கூட வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. நீ நினைச்ச மாதிரியே உனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க்கா, நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கைய ஹாப்பியா வாழ போறேன். ஆனா என்ன, நான் நம்பினவன் தான் என்ன கழுத்தறுத்துட்டான். ஏன், என்னாச்சு? நான் கமிட்டடா இருந்தேன்ல, நான் தான் என்ன மாதிரியே அவனையும் நினச்சிட்டேன்க்கா. அவன் கமிட்டடாலாம் இல்லை. அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்றது? இந்த காலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஏன் கூடவே இருந்தாலுமே அவன் கமிட்டடா இருக்கானான்னு தெரியறது இல்ல. இட்ஸ் ஓகே, இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டல, பரவாயில்ல விடு. காஃபி குடிக்கிறியா கவிதா? இல்லை, வேணாம். ஆலம் காஃபி வாடா. என்ன ஒரு குட் நியூஸ் ஆலம். என்ன குட் நியூஸ்? எப்பவுமே என் சீனியர் ஒருத்தர் டிராப் பண்ணுவார்ல, இன்னைக்கு அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஓ, அப்புறம் எனக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் வீட்ல எங்க வீட்ல எல்லாம் எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் துரை கடைசியில எங்கிட்டயே சொல்லியிருக்காரு. ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா, எல்லாம் இப்பதான் கை கூடி வருது. ஆனா கொஞ்சம் செட்டில் ஆகணுமா, கொஞ்சம் டைம் கேக்குறாரு. டைம் தானே, கொடுத்துட்டா போச்சு. ஹலோ என்ன கருமண்டி தெருளாடிக்கிட்டு இங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா கால் பண்ணி கேக்குறாங்க. மானம் போகுது. என்னமா மானம் போகுது? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? சி, அத வேற நான் சொல்லணுமா? கண்ட கூத்தாடி பொம்பளைங்களோட சேர்ந்து ஆடிக்கிட்டு. சும்மா நீ அனாவசியமா அவங்கள பத்திலாம் தப்பா பேசாதீங்க. அதான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கை வாழலாம்னு சொல்றாருல. நீ ஏண்டி எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிட்டு? நம்ம குடும்பத்திலேயே யாரும் படியை தாண்டி வந்ததும் இல்ல, இப்படி கூத்தாடிக்கிட்டு நின்னதும் இல்ல. அம்மா, இதே தப்ப நான் பண்ணிட்டு மறப்போம் மன்னிப்போன்னு சொன்னா இப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருப்பீங்களா? என்ன பேசுறீங்க? உங்க அப்பா செய்யாதது என் மாப்பிள்ளை செஞ்சுட்டாரு. இந்நாள் வரைக்கும் நான் தாங்கிக்கிட்டு இல்ல. உங்களை அதனாலதான் என்னால படிக்க வச்சு ஆளாக்க முடிஞ்சது. அதுதாம்மா நானும் சொல்றேன். நீங்க என்ன படிக்க வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி பொறுத்துட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. என் பொண்ணையும் என்னால நல்லா படிக்க வச்சு ஆளாக்க முடியும். காலம் பூரா சகிச்சுக்கிட்டு வாழறதை விட எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேனே. புரிஞ்சுக்கடி. மா ப்ளீஸ், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனிமே இத பத்தி நம்ம பேச வேண்டாம். என் முடிவு சரிதான்னு, உங்க பொண்ணு சரியானவதான்னு முதல்ல நீங்க நம்புங்க. Everything okay? It will be Alam. என்ன பண்ற? அந்த ஏஜென்ட் ஏமாத்திட்டு போனால, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல வேலை ஆலம் தான் வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா தாயி, இது எத்தனை வாட்டி தாமா உன் சோ கதையை புலம்புவ? வா, கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருக்கலாம். கேரம் விளையாடலாம் வா.
குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம். நீ இல்லாம போனா ஆயிடுவேன் வீணா, வட எனக்கோசம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்திருக்கு. தைரியம். இன்னைக்கு என் பொண்ணோட அப்பா அவளை போய் போர்டிங் ஸ்கூல்ல பார்த்துருக்காரு. என்னமோ தெரியல, இப்பெல்லாம் அவளுக்கு அதுல விருப்பமே இல்லை. வளர்றாள்ல, நான் படுற கஷ்டம் அவளுக்கு புரியுது. தைரியமா அவங்க அப்பா கிட்ட இனிமே வர வேண்டாம்னு சொல்லியிருக்கான். நம்ம பண்ற ரீல்ஸு போஸ்ட் எல்லாம் பார்த்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கூத்தடிக்கிறோன்னு பேசுறாங்க. நம்ம படுற கஷ்டம், வலி, இந்த தனிமை யாருக்கும் புரியாதுல்ல. நம்ம பண்ணுற ரீல்ஸ் நம்மளோட முகமூடின்னு யாருக்கும் புரியறதில்ல. இது நமக்கான வடிகால் மட்டும் அல்ல, இதை பார்க்குற என்ன மாதிரி பல பெண்களுக்கு தன்னம்பிக்கை தரோன்னு நம்புவோம். ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு பொண்ணு தங்கம் ஊரு ஒன்னமே